Hello students, welcome back to our channel. Manavan Asriyar. இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th standard chemistry public examination மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியோடைய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது தான். இதில் கூட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண். 70க்கு நீங்கள் 15 எடுத்தால் பாஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். புக் பேக் என்னென்ன கேட்டிருக்காங்க, இன்டீரியர் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணோம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் இது ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் செட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6x2 2 மார்க் கொஸ்டின். எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை விதைப்பு முறை ஏற்றது, அத்தகைய தாதுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. விச் டைப் ஆஃப் ஓர்ஸ் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் பை போர் பிளாட்டேஷன் மெத்தடு, கிவ் த 2 எக்ஸாம்பிள்ஸ். சிலிக்கோன்கள் பயன்களை எழுதுக. ரைட் த யூசஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸ். அணைவு சேர்மங்களின் மைய அணு என்பதை வரையறுக்கவும். டிஃபைன் த சென்ட்ரல் டேர்ம் ஆஃப் ஆட்டம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்சிசி அளவு குட்டியில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கிட. கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி யூனிட் செல். அடுத்து பார்த்தீங்கன்னா இணை அமில கார இரட்டைகள் என்றால் என்ன? வாட் இஸ் கன்ஜெக்டிவ்ஸ் ஆசிட் பேஸ் பேர்? வினைவேகமற்ற நச்சுக்கள் என்றால் என்ன? வாட் ஆர் த கேட்டலிஸ்டிக் பாய்சன்? அசிட்டோனை எவ்வாறு ப்ரொப்பைனாக மாற்றுவாய்? ஹவ் வில் யூ கன்வெர்ட் த அசிட்டோன் இன்டு ப்ரொப்பைன்? ஹார்மோன்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. வாட் ஆர் த ஹார்மோன்ஸ்? கிவ் த எக்ஸாம்பிள். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6 × 3 18. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேந்தனாய்டு ஆக்டினைடுக்கு இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மின்னார் பகுதிகளை பற்றி ஃபாரடே விதியினை எழுதுக. ஸ்வெட்டர் அயனி ஒன்றின் அமைப்பை தருக. எத்தில் அஸ்டேட்டை எவ்வாறு எத்தில் அஸ்டேட்டாக மாற்றுவாய்? உணவு பதப்பொருட்கள் என்பன யாவை? எடுத்துக்காட்டு தருக. அதுக்கு கீழே வந்து நமக்கு புல தூய்மையாக்கல் முறையினை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கும். 5 × 5 25. 5 மார்க் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைபோரானின் வடிவமைப்பை விவரிக்கவும். எத்தில் போரோட் சோதனையினை எழுதுக. உலோக கார்பனில் காணப்படும் பிணைப்பு தன்மைகளை விவரிக்கவும். ஷாட்கி மற்றும் பிராங்கல் குறைபாடு. பூஜ்ஜிய வினைக்கு 2 எடுத்துக்காட்டு தருக. தோல் பதனிடுதல் மற்றும் ரப்பர் தொழில் கூழ்மங்கள் எவ்வாறு பயன்படுகிறது? ஆஸ்வால்டு நீர்த்தல் விதி இது ரொம்ப முக்கியம். டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆஸ்வால்டு டைல்யூஷன் லா இது நல்லா படிச்சுக்கோங்க. பென்சால்டிகைடை மேலக்கைட் பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.